ஃபஸ்ட் டிராஃப்டில் நான் எழுதியல வேறு நம்ம கதை எழுதியல இப்போ பேப்பர் எடுத்து எழுதியல இந்த கேரக்டரை ஃபஸ்ட்டு நம்ம டெவலப் பண்ணுவோம் இல்லையா. இந்த கேரக்டர் வேறு ஒருத்தர் தான் இருந்தாங்க. அப்புறமேட்டு மேபி ஆஸ் அ டெபியூட்டன் டேரக்டருக்கு சில சேலஞ்சஸ் இருக்கும்ல. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அவங்க படம் பண்ணுவாங்களா, இந்த இவங்களால பண்ண முடியும், அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் நம்மளால் அவங்கள இது பண்ண முடியல. ஸோ வேறஸ் நம்ம அடுத்த லீக்கில் பார்த்தீங்கன்னா தர்ஷன் இந்த சில கேரக்டர்ஸ்லாம் இருந்தாங்க. ஸோ அதில் தர்ஷனை நம்ம சரி ரைட்டு இப்போ அடுத்தது யாரை பார்க்கலாம் தர்ஷன் அப்படிங்கல தர்ஷனை கூப்பிட்டு நரேட் பண்ணேன். தர்ஷனுக்கு ஸ்கிரிப்ட் ஓகே இஸ் கன்வின்ஸ் வித் ஸ்கிரிப்ட் ஆக்சுவலி. ஸோ இவரும் பேசிக்கலாக ஒரு போலீஸ்மேன்னா ஒரு பேசிக்கலாக ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்கணும்ல. அது ஆல்ரெடி அவர் ஒரு ஃபிட்னஸான பர்சன் தான். ஸோ இது முடிஞ்சோன்னா எமோஷனலுக்காண்டி தான் இப்போ அவர் சொன்னார்ல. இந்த போலீஸ் ட்ரைனிங் போகிறதா இருக்கட்டும், ஒரு சின்ன ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணி அந்த புகழேந்திங்கிற கேரக்டரு இந்த கதையில் கீ ஹை பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். எங்கெங்கெல்லாம் ஹை பாயிண்ட்ஸ் இருக்கும் இந்த கேரக்டர் இங்கே கிளாஷ் ஆகிறாங்க, அந்த ஹை பாயிண்ட்ஸை மட்டும் நாங்கள் ஒர்க் ஷாப்பை கண்டக்ட் பண்ணி இந்த கேரக்டரோட மீட்டர் இவ்வளோ தான். எமோஷனலாக ஒன்றும் அழுகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் தர்ஷன் வந்து ஒரு இதை பண்ணி காமிக்கல ஒரு எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா அப்படி கிளிசரினே போட்டு அழுகுறாரு. நல்லா தான் இருந்துச்சு, பட் ஆனால் அந்த கேரக்டர் அது பண்ணக்கூடாது. அப்புறம் இல்லை தர்ஷன் இது வேணாம் தர்ஷன், இவனோட அரகன்ஸ் எல்லாமே ரொம்ப இன்டென்ஷனாக இருக்கும், அடுத்ததில் அவன் பண்ணுவான், அதுதான் அந்த கேரக்டரோட ஸ்கெட்சுன்னு சொல்லி அதெல்லாம் ஒர்க் ஷாப்லேயே நாங்கள் பேசிட்டோம். இந்த கேரக்டரோட ஆர்க் இப்படி தான் இருக்கும்.